முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் துறவி வாழ்ந்து வந்தார். அவர் அனைவரிடத்திலும் அன்பாகவும் பண்பாகவும் பாசமாகவும் பேசக்கூடியவராக இருந்தார். பல பேர் இவரை அவமானப்படுத்தினாலும் அவர் பதிலுக்கு கோபம் கொள்வதில்லை. அமைதியின் திலகமாக வாழ்ந்து வந்தார். எப்படியாவது இவரை கோபம் வர வைத்து இவர் கோபப்படும் என்ற அளவிற்கு எரிச்சலை ஊட்டுகின்ற போது அவர் சங்கடமில்லாமல் சலமில்லாமல் அமைதியின் உருவமாக, பொறுமையின் உருவமாக, திலகமாக இருந்தார் இந்த துறவி. இந்த துறவியிடம் சிஷியனாக இருந்த ஒரு சீடன் கேட்டான், சுவாமி, நீங்கள் எப்படி இப்படி அமைதி காக்கிறீர்கள், பொறுமையாக இருக்கிறீர்கள்? இதன் ரகசியம் என்ன? எனக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்றான் அந்த சிஷ்யன். அதற்கு குரு சொன்னார், அப்பா, நான் நீண்ட நெடிய நாட்களாக நடு ஏரியில் ஒரு படகில் தியானம் செய்வது வழக்கம். ஒரு நாள் அல்ல, பல நாள் இப்படி நான் மேற்கொண்டேன் தவத்தை. ஒரு நாள் படகில் தியானம் மேற்கொண்டு இருக்கின்ற சமயத்தில் ஒரு படகு வந்து என் படகின் மீது முட்டியது. என் தவம் கலைந்து விட்டது என்று கோபப்பட்டேன், எரிச்சலுற்றேன். பின்பு திரும்பி பார்த்தேன், அந்த படகு யார் முட்டாள்தனமாக ஓட்டி இந்த படகு மீது முட்டியது என்று பார்த்தால் அந்த படகில் யாரும் இல்லை. அந்த படகு காற்றில் அசைந்து அசைந்து ஆடி நான் அமர்ந்திருந்த படகின் மீது முட்டியது. இதிலிருந்து நான் தெரிந்து கொண்டேன், நாம் வாழ்க்கையிலே எதிர்கொள்ள வேண்டும் என்றால் மனித வாழ்க்கையில் பலர் வெற்று படகாக இருக்கிறார்கள். அவரிடத்தில் யாதும் இல்லாமல் இருக்கிறது. பொறாமை கொள்கிறார்கள், பல திமிர் பிடித்தவராக இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் நம்மை என்ன செய்வது என்று அவர்களையெல்லாம் வெற்று படகாக நினைத்தேன். நான் அமைதியாக இருந்தால் போதும் என்று நினைத்தேன். இப்போதும் மற்றவர் எதை நமக்கு செய்தாலும் அவர்கள் வெற்று படகாக நினைக்கிறேன். நான் பொறுமையாக இருப்பதற்கு அந்த வெற்று படகு தியானத்தின் போது முற்றியதுதான் காரணம். நான் இப்போது பொறுமையின் திலகமாக இருக்கிறேன். நீயும் பொறுமையாக கடைபிடித்து இந்த குருகுலத்தை வழிநடத்த வேண்டும் என்று எனக்கு பிறகு நீ இந்த குருகுலத்தை வழிநடத்து வருவாயா என்று அவரிடம் கூறி விடைபெற்றார். நானும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.